ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நார்த்தங்காய் ஊறுகாய் போட போகிறோம். இதை கடரங்காயின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அதை ஊறுகாய் போடுறதுக்கு நம்ம நல்லெண்ணெயை கடாயில் ஊற்றி சூடு பண்ணி அதோட இந்த காயை வச்சு நல்லா பிரட்டி வேக வைக்கணும். அந்த ப்ரௌன் கலராக வர மாதிரி வேக வச்சிட்டோம்னா சீக்கிரம் ஊறிடும். நல்லா பிரட்டி இதை வேக வைக்கணும். அது பாருங்கள், ஒரு சைடில் இருக்கிற மாதிரி எல்லா சைடும் அது ப்ரௌன் ஆகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் எடுத்து வச்சு நறுக்கி ஊறுகாய் செய்யலாம். நாலா பக்கமும் நல்லா பிரட்டி வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வேக வச்சாச்சு. ஆறினதுக்கப்புறம் இப்போ நறுக்கலாம். நறுக்கும் போதே அதில் இருக்க விதையெல்லாம் கொஞ்சம் எடுத்துடணும். ஒரு 2 சென்டிமீட்டர் சைஸில் ஒரு பீஸ் போட்டு ஊறுகாய் செய்யலாம். இந்த ஊறுகாயை உப்பு போட்டு மட்டும் சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். உப்பு மட்டும் போட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம், இல்லைன்னா எப்பவும் போல் மிளகா பொடியும் உப்பும் போட்டு சாப்பிடலாம். இதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு உப்பும் அதே அளவு வரமிளகா பொடியும் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். காரம் கொஞ்சம் எச்சா வேணுங்கிறவங்க கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இதில் நம்ம அரிஞ்சு வச்ச நார்த்தங்காயில் கொட்டி நல்லா கலக்கி விட்டு எல்லா பக்கமும் எல்லா பீஸ்லேயும் மிளகாப்பொடியும் உப்பும் படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை பொடி பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் எது வேணுமாலும் போட்டுக்கோங்க. வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விடணும். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம ஊறுகாயில் சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை வெயிலில் ஒரு 3 நாள் வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் இப்படி இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.